பார்த்துக் கொண்டிருக்கிற நம்முடைய அருமைக்குரிய சகோதரர் கரூர் முரளி அவர்களே, தர்மபுரியில் இருந்து வருகை தந்திருக்கிற தலைமை கழகத்தினுடைய ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர், பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அருமை அண்ணன் அதிகமானவர்களே, நம்முடைய பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாநகராட்சி மன்ற உறுப்பினர், மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் அருமை அண்ணன் முத்துச்செல்வன் அவர்களே, பாலமுருகன் அவர்களே, விஜயா அவர்களே, கவிதா அவர்களே, மகாலட்சுமி அவர்களே மற்றும் கழகத்தினுடைய முன்னணி தோழர்களே, இதோ நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள். அதை போல இடைக்கால முதல்வராக பக்தவச்சலம், நெடுஞ்செழியன், ஜானகி எம்ஜிஆர் அவர்கள். கலைஞர் நம்முடைய தளபதி அவருடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற பகுதி கழகத்தின் செயலாளர் மோகன்தாஸ் அவர்களே, வரவேற்பு நிறுத்திய தனசேகர் அவர்களே, வருகை தந்து உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாவட்ட கழகத்தின் செயலாளர் அன்பிற்கினிய வழக்கறிஞர் வைரமணி அவர்களே, அன்பிற்கினிய வணக்கத்திற்குரிய மேயர் அன்பழகன் அவர்களே, மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் முத்துசெல்வம் உள்ளிட்ட கழக முன்னோடி பெருமக்களே, வருகை இருக்கின்ற இறுதியாக உரை நிகழ்த்த இருக்கின்ற நாங்களெல்லாம் கரூர் முரளியை ஒரு 20-25 ஆண்டு காலமாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் எவ்வளவு சிரமம் இருந்தாலும் இந்த இயக்கத்தில் இருந்து எவ்வளவு எதிரிகள் சிரமம் கொடுத்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் கழகத்தில் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் இறுதியாக உரையாற்ற இருக்கிறார். அப்படி வந்திருக்கின்ற கரூர் முரளி அவர்களே, இங்கே ஈவேரா கல்லூரியில் படித்து முதுகலை பட்டம் பெற்றிருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக மேடையிலே இங்கு இப்போது சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற தருமபுரியை சேர்ந்த அதிகமானவர்களே, இங்கே வருகின்றிருக்கின்ற நமது கழக முன்னோடி பெருமக்கள், எனக்கு முன்னால் உரையாற்றி இருக்கின்ற நமது கழக தோழர்கள், திருச்சி கழக தோழர்கள் ராதாகிருஷ்ணன், ஆனந்தன் மற்றும் வருகின்றிருக்கிற நமது தொகுதியில் இருக்கின்ற நமது பகுதியில் இருக்கின்ற இந்த கழகத்தையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய கழக பேச்சாளர் பெருமக்களே, மேடையில் விட்டிருக்கின்ற வட்டக்கழக செயலாளர்களே, பகுதி கழக செயலாளர் விஜி உள்ளிட்ட பகுதி கழக செயலாளர் பெருமக்களே, வருகின்றிருக்கின்ற மற்றும் மேடையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் மகளிரினை சேர்ந்த அன்பிற்கினிய மாவட்ட துணை செயலாளர் விஜயா உள்ளிட்ட கலைச்செல்வி உள்ளிட்ட வந்திருக்கின்ற கழக மகளிரினை சேர்ந்த அன்பிற்கினிய சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். கழகத்தின் தளபதி அவர்களுக்கு பிறந்தநாள் விழா, அவருக்கு பிறந்தநாள் கொண்டாடுவதற்கு என்னென்ன அவர் இந்த கட்சிக்கும் இயக்கத்திற்கும் நாட்டு மக்களுக்கும் என்னென்னலாம் செய்திருக்கிறார் என்பதை நம்முடைய அனைத்து தோழர்களும் இங்கு உரையாற்றியிருக்கிறார்கள். இந்த மார்ச் 6ஆம் தேதி என்பது 1969ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட முதல் நாள். அதிலே அவரை பொறுப்பேற்று அண்ணா அமர்ந்தார், தமிழகம் நிமிர்ந்தது என்று இன்றைக்கு எல்லா சமூக வலைதளங்களிலும் வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சிறப்பான நாளிலே தலைவர் தளபதி அவருடைய பிறந்தநாள் விழா. தளபதி ஒரு காலத்தில் பேசுகின்ற போது அதிமுக காரர்கள் சொன்னார்கள், அவர் ராசி இல்லாதவர், முதலமைச்சராக ஆக முடியாது என்றெல்லாம் சொன்னார்கள். வெற்றிகரமாக முதலமைச்சராகி 4 ஆண்டு முடிந்து 5ஆவது ஆண்டிலே களெடுத்து வைத்திருக்கிற நம்முடைய தளபதி அவர்களுக்கு பிறந்தநாள் விழா. 4 ஆண்டு காலத்திலும் தினந்தோறும் ஒரு திட்டம் தமிழ்நாட்டிற்கு தந்து இந்த தமிழ் மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிற முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழா. திட்டங்களை தமிழ்நாடு அரசு எப்படி இவ்வளவு திட்டங்களை சேர்த்து இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று எண்ணி ஒன்றிய அரசு நிதி நெருக்கடியை தமிழ்நாடு அரசுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். உரிய முறையிலே உரிய பங்கை நிதியை தமிழ்நாடு அரசுக்கு வழங்காமல் தமிழ்நாட்டுக்கு ஒரு நிதி நெருக்கடியை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் ஒன்றிய அரசு. அதனால்தான் 2014ஆம் ஆண்டில் ஏற்பட்ட கூட்டணி இன்று வரை இந்த கூட்டணியை பாதுகாத்து போட்டியிட்ட தேர்தலெல்லாம் தொடர்ந்து திமுக வெற்றி பெற்று இருக்கிறது என்று சொன்னால் அது தளபதி அவர்கள். எந்த தளபதி முதலமைச்சராக வர முடியாது என்று அதிமுக காரர்கள் சொன்னார்களே,
அப்படி முதலமைச்சராகி 4 ஆண்டு காலம் சிறப்பாக நடந்து 5வது ஆண்டிலே கால் எடுத்து வைத்திருக்கிற நம்முடைய தளபதி அவர்கள் ஒன்றிய அரசு எந்த விதமான நிதியும் நமக்கு தருவதில்லை. அப்படி தராத போதும் எந்த திட்டத்தையும் நிறுத்தாமல் இன்றைக்கு செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். திருச்சியில் என்னென்ன திட்டங்கள் தீட்டியிருக்கிறது என்பதை பற்றி நீங்கள் எல்லாம் நன்றாக அறிவீர்கள். மேற்கு தொகுதியில் மக்கள் குறிப்பாக அனைவருமே அறிவீர்கள். நான் இந்த இயக்கத்தை தளபதி எப்படி நடத்துகிறார் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இயக்கத்தை எப்படியாவது அழித்து விட வேண்டும், ஒழித்து விட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஒன்றிய அரசு எவ்வளோ சிரமங்களை நமக்கு தந்து கொண்டு இருக்கிறது. உதாரணத்திற்கு நேற்று அனைத்து கட்சி கூட்டம் போட்டார். மாவட்ட செயலாளர் சொன்னாரே, பாராளுமன்ற தொகுதியை குறைப்பதற்கு ஒன்றிய அரசு எடுத்திருக்கிற முடிவுக்கு தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கட்சிகளையும் அழைத்து அவர் ஒரு கூட்டம் நடத்தினார். அந்த கூட்டத்திலே அனைத்து கட்சி தோழர்களும் 4 பேரை தவிர அனைத்து கட்சி தோழர்களும் வந்து கலந்து கொண்டார்கள். அப்படி கலந்து கொண்ட போது அவர் அனைவருமே ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கிய கலைஞர் காலத்தில் கூட இப்படியெல்லாம் சேர்ந்ததில்லை. தளபதி காலத்தில் அனைத்து பேருமே வந்திருக்கிறார்கள். கலைஞரிடம் யாரெல்லாம் கோவித்து கொண்டு பேசுவார்கள். ஆனால் இன்றைக்கு தளபதி அவர்கள் அனைவரோடும் ஒரு சுமூக உறவை கொண்டு அவர்களெல்லாம் வரவழைத்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நம்மிடம் எவ்வளவு வேறுபாடு இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமைக்கு நாம் ஒன்றுபடுவோம் என்று சொல்லி அனைவரையும் ஒன்றிணைத்தார்கள். அதனால தான் இன்றைக்கு காலையில் ரெய்டு வந்துச்சு. எல்லாத்துக்கும் திமுக காரங்களுக்கு நேற்று கூட்டம் நடத்தினாங்க. இன்னைக்கு ரெய்டு. மத்திய அரசு ஒன்றிய அரசு என்ன நினைக்குது என்று சொன்னால், இவர்கள் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைத்து நமக்கு எதிராக இவர்கள் கொண்டாடுகிறார்கள். அதை முறியடித்து பத்திரிகையில் செய்தியை மாற்ற வேண்டும் என்பதற்காக திமுக காரர் வீட்டில் ஈடி ரெய்டு நடந்து கொண்டிருக்கிறது. நான் இதையெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு தூரம் நம்மை கவனமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது. ஒருவர் இங்கே சீமானை பற்றி அவர்கள் சொன்னார்கள். அவர் இளைஞர் மத்தியில் ஒரு பேர் எடுத்திருந்தார். இன்றைக்கு அவருடைய பேச்சின் காரணமாக அவர் இருக்கிறது தெரியாமல் போய் கிட்டத்தட்ட நேற்று நடந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கெல்லாம் அவர் வரவில்லை. ஆனால் அவர் பிஜேபி பக்கம் இருக்கிறார் என்பதை நேற்று அவர் நிரூபித்து காட்டிருக்கிறார். கிருஷ்ணசாமி அவர்களும் நம்முடைய பிஜேபிக்காரர்களும் ஒரு கூட்டத்தை கூட்டுகிறார். அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னாலும் நம்மோடு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக கூட்டப்பட்ட கூட்டத்திற்கு அவர் கலந்து கொள்ளவில்லை. எனவே ஒரு அணி பிஜேபி எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால் 2014 9 முறை நடந்த தேர்தலிலும் திமுக வெற்றி பெற்று இருக்கிறது. சரி, இவர்களை இப்படியே விட்டால் சரியாக வராது என்று சொல்லி ஒவ்வொருவராக உசுப்பி விடுகிறார்கள். கட்சி ஆரம்பி என்று ஒருவரெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறார்கள். கட்சி ஆரம்பித்து நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்கிறார். அப்படி அடுத்த முதலமைச்சர் என்றால் ஒன்று இந்த மக்களுக்காக உழைத்திருக்க வேண்டும், இந்த மக்களுக்காக தியாகம் பண்ணியிருக்க வேண்டும், இந்த மக்களுடைய உரிமைக்காக போராடி இருக்க வேண்டும், இந்த மக்களுடைய உரிமைக்கு போராடி சிறை சென்றிருக்க வேண்டும். எதுவுமே செய்யவில்லை. ஆனால் இன்றைக்கு கட்சி ஆரம்பித்து உடனடியாக நான் முதலமைச்சர் என்கிறார். அதை அப்படியே அவர் சொல்லட்டும், நாம் அப்படியே பின்னோக்கி செல்வோம். கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் செல்லாத கிராமமே இல்லை என்று எல்லா இடத்திற்கும் சென்று வந்திருக்கிறார். ஓராண்டு காலம் மிசா சிறையில் இருந்திருக்கிறார். பல தடவை சிறை சென்றிருக்கிறார். இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்காக அப்படி போராடி சிறை சென்ற தளபதி அவர்கள் ஒரு பக்கம் நேற்று வரை சினிமாவில் நடித்துவிட்டு இன்றைக்கு நான் முதலமைச்சர் என்று வருகிறார்கள். ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒன்றியத்தில் இருக்கிற ஒன்றிய அரசு இந்தியாவிலே நாம் வெற்றி பெறுகிறோம், தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியவில்லை என்று சொல்லி அவர்கள் இந்த அரசுக்கும் தளபதி அவர்களுக்கும் பல நெருக்கடிகளை தந்த போதும் இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக, இன்னும் சொல்ல போனால் எவ்வளவு சமூக நீதி கொள்கையாக இருந்தாலும் மோடி கொள்கையாக இருந்தாலும் அனைத்துக்குமே தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக எதிர்த்து நின்று தைரியமாக என்ன சொன்னார் என்று சொன்னால், நான் முதலமைச்சராக இருக்கிற வரை இந்த திட்டம் நிறைவேறாது என்று தைரியமாக சட்டமன்றத்தில் சொல்கிறார் என்று சொன்னால் அவருடைய கொள்கையினுடைய உறுதி. பெரியார் அவர்கள் இருந்தார், அண்ணா அவர்கள் இருந்தார், கலைஞர் அவர்கள் இருந்தார். இவருடைய மூவரையும் சேர்ந்த ஒட்டுமொத்த உருவமாக தளபதி அவர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த தளபதி இவரால் முதலமைச்சராக வர முடியாது என்று சொன்ன தளபதி 4 ஆண்டு காலம் வெற்றிகரமாக முதலமைச்சராக இருந்ததோடு மட்டுமல்ல, இந்த கழகத்தை ஒரு சிறு அளவு கூட பேராமல் கட்டுக்கோப்பாக இந்த இயக்கத்தினுடைய தலைவராக மிக சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற தமிழக மக்கள் அவர் செய்திருக்கிற நல்ல திட்டங்கள், அந்த திட்டங்களை யாரை நம்பி நாம் இந்த இயக்கம் என்று சொன்னால்
அந்த நாடு என்று சொன்னால், வளர்ச்சி என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே தளபதியை தவிர எந்த தலைவருக்கும் அந்த தகுதி இல்லை. 4 ஆண்டு கால முதலமைச்சராக இருந்தவர்கள் இன்றைக்கு என்ன சொல்கிறார்? நான் பெரிய கூட்டணி அமைப்பேன் என்கிறார். 4 ஆண்டு கால முதலமைச்சர் அதிமுக காரர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் பெரிய கூட்டணி அமைத்து நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று சொல்கிறார்கள். அதையெல்லாம் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். திமுக தான் வெற்றி பெறும். திமுகவினுடைய இருக்கிற அந்த கூட்டணி தோழர்கள் மிக சிறப்பாக நாட்டு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு சிறப்பை நம்முடைய கழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் நாட்டினுடைய செய்திருக்கிற சாதனைகளுக்கும் மீண்டும் தளபதி அவர்களை தான் முதலமைச்சராக ஆக்குவார்கள். அவர்கள்லாம் சொல்கிறார்கள், திமுக காரங்களாம் கொஞ்சம் ஒரு சோர்ந்து போயிருக்காங்க, நீங்கள் வேணா சொல்லுங்க, நீங்கள் திட்ட ஆரம்பிங்க, இவன் எப்படி எந்திரிப்பான்னு எங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் திட்டது செவுத்தில் அடித்த பந்து மாதிரி எல்லா திமுக காரர்களும் எழுந்து நின்று இந்த ஆட்சியை மீண்டும் தளபதி அவர்களை முதலமைச்சராக ஆக்குவார்கள். இந்த நீங்கள் பாருங்க, தலைவர் இருக்கிறார், அதிமுக தலைவர் இருக்கிறார், இன்னும் பல கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் நாட்டு மக்கள் நம்பி இருக்கிற ஒரே தலைவர் நம்முடைய தளபதி மட்டும்தான் என்பதை நான் அறுதிட்டு சொல்கிறேன். எதிரே மகளிர்கள் நிறைய வந்திருக்கிறீர்கள். இந்த ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மகளிருக்கான திட்டங்கள், ஏராளமான திட்டங்களை நம்முடைய தளபதி அவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே, பட்ஜெட் கூட்டத்தொடரிலே தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு இந்த கிட்டத்தட்ட இன்னைக்கு முதலமைச்சர் கோட்டையிலே மாலை 6 மணிக்கு இருக்கிறார். கோட்டையில் 6 மணிக்கு தமிழ்நாட்டுடைய திட்டங்களை என்ன செய்ய முடியும், என்ன விரும்புகிறார்கள், என்ன தேவை என்பதை அறிந்து காரங்க பட்ஜெட் போடுறதுக்கு இன்னும் 10 நாள் இருக்கு. ஆனால் இன்னையிலிருந்து அந்த வேலையை தளபதி அவர்கள் தொடர்ந்து 1 மாதமாக செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கோட்டையில் இருந்து அந்த வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் சொல்வேன், முதலமைச்சராக இருக்கிறவர்கள் கலைஞர் அவர்கள் தான் ஒரு முறை புழல் ஏறி உடைந்தது எந்த அதிகாரிகளும் இருந்திருக்கவில்லை, எந்த காவல்துறை அதிகாரிகளும் கண்டுகொள்ளவில்லை. தலைவருக்கு போன் வருகிறது, வண்டி எடுத்து அந்த வயதிலே 90 வயதிலே காரை எடுத்துக்கொண்டு புழல் ஏரியிலே போன்று நின்றவர் முதலமைச்சர் கலைஞர். அவர் வழியிலே வந்த நம்முடைய தளபதி அவர்கள் இன்றைக்கு எந்த நேரம் பார்க்காமல் இந்த தமிழ்நாட்டிற்காக உழைத்து கொண்டிருக்கிற தளபதி அவர்கள். எனவே சொல்கிறார்கள் எல்லாம், உங்களை நாங்கள் பார்க்குறோம், உங்களை நாங்கள் எப்படி ஜெயிக்க விடுறோன்னு பார்க்குறோன்னா, நாங்களும் பார்க்க தானே போகிறோம். நீங்கள் வாங்க, களத்தில் வாங்க, நீங்கள் எவ்வளோ பேர் கூட்டணி சேர்ந்து வேணாலும் வாங்க, உங்களை சந்திக்க திமுக என்றைக்கும் தயாராக இருக்கிறது. தளபதி அவர்கள் என்றைக்கும் தயாராக இருக்கிறார்கள். வழியாக திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி பின்னால் அடுத்தது இளைய தளபதி என்று சொல்லி நம்முடைய உதயநிதி அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார். அவரும் இரவு பகல் பாராமல் சுற்றுப்பயணத்தை செய்து கொண்டிருக்கிறார். தலைவர் செல்கிறார். எப்படி கலைஞருக்கு உறுதுணையாக இருந்தாரோ தளபதி அவர்கள் இருந்தார்களோ அப்படி தளபதிக்கு உறுதுணையாக இன்றைக்கு உதயநிதி அவர்கள் கழகத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எங்களை போன்று இருக்கிறவர்கள், அமைச்சராக இருக்கிறவர்கள் எல்லாம் சுண்டி வேலை பார்க்க வைக்கின்ற தலைவர் வருவார், சொன்ன வேலையை செய்ய வேண்டும் என்று அந்த பயத்தோடு அவர் கண்டால் அதை செய்து முடித்துதான் அவர் முன்னால் நிற்க வேண்டும் என்ற அந்த பயத்தோடு எங்களை போன்று இருக்கிறவர்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே வந்திருக்கிற கழக தோழர்கள், நேற்று நான் ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். MRP என்று இந்த நம்முடைய டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு நமது மக்கள் நல்வாழ்வுத்துறையில் எடுத்தார்கள். ஒரே நேரத்தில் 2700 டாக்டர்களுக்கு வேலை வாய்ப்பை தந்தார் நம்முடைய தளபதி. நேரடியாக அப்படியே அவர் வெப்சைட்டில் அவங்களுக்கு போட்டு அவங்களுக்கு பதவி கொடுத்தார். எங்களுடைய துறையில், நகராட்சி துறையில் கிட்டத்தட்ட 2563 பேருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்திலே பரீட்சை வைத்து தேறியவர்களுக்கு நேரடியாக வெப்சைட்லேருந்து ஆன்லைன் மூலமாக ஆர்டர் தந்த தளபதி, நேர்மையான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற தளபதி. இப்போது வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்காக பல துறைகளிலும் எந்தெந்த இடத்திலே வேலைவாய்ப்பு இருக்கிறதோ அதையெல்லாம் உடனடியாக நாம் நிரப்ப வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவு தந்திருக்கிறார். டிஎன்பிசி மூலமாக கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலத்திலே 30,000 மேற்பட்டவர்கள் டிஎன்பிசி மூலமாக வேலைக்கு அமர்ந்திருக்கிறார்கள். எனவே அனைத்து மக்களும் வேலைவாய்ப்பை பெற வேண்டும். இன்றைக்கு திருச்சி எடுத்துக்கொள்ளுங்கள். திருச்சியில் நம்முடைய மத்திய பேருந்து நிலையம் அருகிலேயே நீங்கள் ஒரு அனைத்து மக்களுக்கும் வேலைவாய்ப்பை தரக்கூடிய திட்டத்தை உருவாக்கி 360 கோடியிலே வேலைவாய்ப்பு அங்கு அலுவலகம் கட்ட இருக்கிறார்கள். அதில் 5000 ஐடி பார்க், 5000 பேருக்கு வேலை தருகிற இடம் திருச்சி. அது மட்டும் இல்லை, 300 கோடி ரூபாய்க்கு நூலகம் நம்முடைய கிழக்கு தொகுதியிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, மார்க்கெட், அந்த ட்ரக் டெர்மினல்,
பேருந்து நிலையம் என்று 1000 கோடி. இதை வைத்து இன்றைக்கு 4 எலிவேட்டட் ஹைவே ரோடு போடுவதற்காக 3000 கோடி ரூபாய் நேஷனல் ஹைவேஸ் மூலமாக அந்த பகுதியிலே வருகிறது. அதோடு மட்டுமல்ல, நமது ஜீயபுரத்திலிருந்து நம் துவாக்குடி வரை 4 வழிச்சாலையாக மக்கள் இந்த திருச்சியை சுற்றி போகின்ற சாலையாக வந்திருக்கிறது. காவேரியிலே 130 கோடியிலே புதிய பாலம், மருத்துவமனை 100 கோடி ரூபாயில புதிய மருத்துவமனை நமது மகாத்மா காந்தி மருத்துவமனையில் கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது. சாலைகள் எல்லாம் விரிவாக்கப்பட்டு போடப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் திட்டங்களை நேற்று இதுவரை திருச்சி மாவட்டத்தில் நலத்திட்ட உதவிகள் என்ற வகையில் துணை முதலமைச்சர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் வழங்கியது 1 லட்சம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை அரசு சார்பாக வழங்கியிருக்கிறார்கள். பட்டா வழங்கியிருக்கிறார்கள். கேட்ட அவருடைய நலத்திட்ட உதவிகளை எல்லாம் வழங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து இப்போது மறுபடியும் கிராமத்தில் இருக்கிற பட்டா கிடைக்கிறது இல்லை, கிடைக்குது. நகரத்தில் இருக்கிறவர்களுக்கு பட்டா கிடைக்கல. ஆனால் 100 வருஷம் 50 வருஷம் குடியிருக்கிறாங்க. அடிமனையை பட்டா கொடுக்கறது ஏதுவாக இல்லை என்று நம்முடைய அமைச்சரவை கூட்டத்திலே முடிவெடுத்து அரசாணை வெளியிட இருக்கிறார்கள். நாளை மறுநாள் அப்படி வருகிற போது நகரத்தில் இருக்கிற மக்கள், நீண்ட காலம் குடியிருக்கிற மக்களுக்கு இந்த பட்டா வழங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே இப்படி அடிமட்ட மக்களுக்கு இருக்கிற கிராமத்தில் உழைக்கிறவர்களுக்கு, நகரத்தில் இருக்கிறவர்களுக்கு திட்டத்தை போடுகிறார். உயர்கல்வியும் சொன்னார். இன்றைக்கு சந்திரபாபு நாயுடு, அருகில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு ஒன்று வெளிப்படையாக அவர் பேசியிருக்கிறார். உலகத்தில் எங்கு போனாலும் தமிழர்கள் தான் மேல் பதவியில் இருக்கிறார்கள். சந்திரபாபு இன்னைக்கு பேசியிருக்கார், மேல் பதவியில் இருக்கிறார்கள். காரணம், ஆங்கிலம் நல்லா கற்றுக்கொண்டு உலகத்திலே அவர்கள் எல்லா இடத்திலும் வேலை பார்க்கிறார்கள். ஆனால் ஆந்திராவில் இருக்கிறவர்கள் நீங்கள் அதுபோல கற்றுக்கொண்டு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் இந்த இருமொழி கொள்கைக்குள்ள சிறப்பு என்பது நம்முடைய மாவட்ட செயலாளர் மிக விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்தி படியுங்கள் என்று சொல்கிறவருக்கு சொல்கிறேன், இந்தி படித்தவருக்கு வேலை இல்லாமல் தான் தமிழ்நாட்டுக்குள்ளாக 1 கோடி பேர் அங்கிருந்து, பீகாரிலிருந்து, உத்தரப்பிரதேசத்திலிருந்து இங்கு வேலை பார்க்க வருகிறார்கள். நீங்க எங்க பார்த்தாலும் விவசாய நடவு கூட வந்துட்டாங்க. நீங்க பல இடங்களில் கட்டிட வேலைக்கு செய்தார்கள், பல இடங்களில் செய்திருக்கிறார்கள். நம்மால் போனால் இன்ஜினியர் ஆகி, இவ்வளவு இன்ஜினியரிங் கல்லூரி இருக்கு, எல்லாம் இன்ஜினியர் ஆகி வெளிநாட்டில் 1 லட்சம் 2 லட்சத்துக்கு வேலைக்கு போகிறான். அவங்க இந்தி படிச்சுட்டு வேலை இல்லாமல் இங்கே நடவு வேலைக்கு வந்துட்டாங்க. எல்லா வேலைகளுக்கும், அடிமட்ட வேலைகளுக்கு கீழ்மக்கு வந்திருக்கிறார்கள் சொன்னால், இந்தியா அவர்களாலே ஒன்றும் செய்ய முடியல. எங்களை போய் படி அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எனவே தான் நம்முடைய தளபதி அவர்கள் அந்த இந்தி கொள்கை, நம்முடைய இந்தியை எந்த விதத்திலும் நாங்கள் விட்டுவிட மாட்டோம் என்று சொல்வதோடு, ஒரு தங்சன் என்று ஒரு சுரங்கத்தை தோண்டுவதற்கு அரசாங்கம் அவர்களாக ஒரு ஆணை வெளியிடுகிறார். அப்போதும் சட்டமன்றத்திலிருந்து சொன்னார், எங்களுடைய பகுதியில் இருக்கிற சுரங்கம் தோண்டினால், எங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் தோண்டினால் நான் முதலமைச்சராக இருக்கிறவரை அது நடக்காது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மத்திய அரசை தைரியமாக எதிர்த்து பேசுகிற ஒரே முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார். காங்கிரஸில் இருக்கிற முதலமைச்சர் இருக்கிறார்கள், மாற்றுக் கட்சிகளுடைய முதலமைச்சர் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் சொல்வது என்னவென்று சொன்னால், மற்றவர்கள் சொன்னால் கூட்டம் வராது, நீங்கள் முன்னெடுத்தால் அனைத்து முதலமைச்சர்களும் சேருவார்கள் என்று தளபதி அவர்களை முன்னிறுத்தி தளபதி அவர்கள் தான் செய்ய இயலும் என்று காங்கிரஸ் கட்சியே சொல்கிறது. 100 ஆண்டு காலமான காங்கிரஸ் கட்சி சொல்கிறது என்று சொன்னால், நம்முடைய தளபதி அவர்கள் அந்த அளவிற்கு தைரியமாக சமூக நீதி கொள்கைக்காக இருந்தாலும் சரி, மொழி கொள்கைக்காக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு உரிமைக்காக இருந்தாலும் சரி, அப்படி போராடுகிற வேங்கை போல் எதிர்த்து நிற்கிற ஒரு தைரியம் உள்ள முதலமைச்சராக இருக்கிற காரணத்தால் தான் கழகமும் துடிப்போடு இருந்து கொண்டிருக்கிறது. தலைமையாக இருக்கிறவர் சரியில்லைன்னா கீழே எப்படி இருக்கும்? அவர் துடிப்போடு இருக்கிற காரணத்தால் தான் கழகம் இத்தனை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது. வருகிற தேர்தலிலும் கழகம் வெற்றி பெறும். அதற்கான நுணுக்கங்களை, அதுக்கான ராஜதந்திரங்களை நம்முடைய தளபதி அவர்கள் தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறார். என்ன ராஜதந்திரம், என்ன செய்கிறார் என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அந்த வேலையிலே தளபதி வெற்றி பெறுவார், மீண்டும் முதலமைச்சராக வருவார். எனவே இந்த நாளில் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற இந்த நாளில் அவருடைய புகழை பரப்புவோம். அவர் பல்லாண்டு காலம் வாழ்க, எல்லா விதமான உடல் நலத்தோடு அவர் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, நீங்கள் வாழ்ந்து இந்த தமிழக மக்களுக்கு பணியாற்ற வேண்டும். மீண்டும் இந்த கழகம் ஆட்சி பொறுப்பிலே வருவதும் நீங்கள் தான் முதலமைச்சராக வருவீர்கள். அதற்காக நாங்கள் அயராது பாடுபடுவோம் என்று சொல்லி அவருடைய புகழை இன்றைக்கு பாடி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.
கழக கொள்கை பிறப்பு துணைச்சியாளர் சட்டத்தை நான் கொண்டு வந்தேன். தமிழ்நாடு என்று பெயர் வைத்தது இருமொழி கொள்கை, சுயமரியாதை திருமணம். இந்த 3 சட்டம் இருக்கிற வரை தமிழ்நாட்டை அண்ணா துறைதான் ஆண்டு கொண்டிருக்கிறார் என்று பொருள் என்று சட்டமன்றத்தில் அண்ணா பேசினார். எங்கள் உயிர் தெரியும்ல